இல்ல நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? எல்லாம் நீ உருவாக்குனதாடா. ஆனால் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு நிலை இருக்குது. என்ன நிலைன்னா, தனக்கு எது வேணும்னாலும் போராடி மட்டும்தான் பெற முடியுங்கிற ஒரு காலகட்டத்துக்கு நீ தள்ளப்பட்டிருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி போராடிட்டு இருக்காங்க. இன்னை வரைக்கும் அதுக்கான உண்டான நடவடிக்கைகள் இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு சுத்தமாக தமிழகத்தில் கிடையாது. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நேற்று ஒரு 12th ஒரு படித்த எக்ஸாம் எழுத போன ஒரு பொண்ணு இன்றைக்கி தினத்தந்தியில் பார்த்தீங்கன்னா, தந்தி டிவியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூஸ் பூராமல் அதுதான் போயிட்டுருக்கு. இன்றைக்கியோட தமிழகத்தோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அதாவது அவங்க சரியில்லைன்னு இவங்ககிட்ட ஆட்சி கொடுத்தா இவங்க அதுக்கு மேலே இருக்காங்க. அப்போ இந்த தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு மாற்று அரசியல் வேணும் அப்படின்னா தளபதியால் மட்டுமே கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த போராட்டத்துக்கான முதல் அடிப்படை. வர வர டெய்லி ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னா சட்டம் இது மாதிரி கடுமையானு நினைக்கிறீங்களா இல்லை? ஆனால் அதாவது சட்டம் கடுமையாக்கணுங்கிறத தாண்டி இந்த அரசு முதல்ல மாறணும். சரிங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குற்றம் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும், நாட்டில் நடக்கக்கூடிய 80% குற்றங்களுக்கு ஒரு மூல காரணமே அந்த ஒரு குடி போதை, கஞ்சா. இதுக்கான நடவடிக்கைகள் ஏதாவது இருக்கான கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அதை விநியோகம் செய்யறது ஆளுங்கட்சி சார்ந்தவங்க தான். இப்போ அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா அவங்க தான் முற்றுப்புள்ளி வைக்கணும். பட் அவங்க அதுக்கான நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்க கிடையாது. கண்டிப்பாக இதுக்கான ஒரு 2026 இது ஒரு மாற்று அரசியலாக இருக்கும். எங்களுடைய தங்க தளபதி அவர்கள் அந்த 2026 முதல்வர் நாட்கள் ஒருவர் இது எல்லாருக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் அப்படிங்கிறத இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நான் இந்த அரசு சொல்கிற மாதிரி தமிழக வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. 2021 தமிழகத்தோட மொத்த கடன் 4.5 கோடி, இன்னைக்கு வந்து 11 கோடி. இது ஒரு வளர்ச்சி தான். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40-50 வயசுல ஆண்கள் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பொட்ட பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க, பசங்க ஸ்கூல் படிக்கிற பையன் குடிச்சிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு வளர்ச்சி தான். அதாவது வீட்டு வரி, அதே மின்சார கட்டணம், இன்னைக்கு எல்லாமே அன்னைக்கு இருந்த கேஸ் வந்து 500 ரூபாய்க்கு வித்துட்டு இன்னைக்கு வந்து 1000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. இதுவும் ஒரு வளர்ச்சி தான். ஆக்சுவலி வளர்ச்சிங்கிறது இது கிடையாதுண்ணா. அதாவது ஒரு தனி மனிதனுடைய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்ச இளைஞர் வேலை வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு அவன் பெயிண்ட் அடிக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து வேலைக்கும் போயிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. இப்போ இந்த வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய திட்டங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா சுத்தமாக இவங்க கிட்ட கிடையாது. ஒரே ஒரு விஷயம் அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 70 வருஷம் நாங்க ஆட்சி அமைச்சிருக்கோம், 70 வருஷம் அரசியல் சொல்றீங்களா? நீங்க தைரியமான ஆம்பளைகளா இருந்தா, தைரியமான அரசியல் கட்சியா இருந்தா தனியா நின்னுங்க பார்க்கலாம். தனியா எங்க கூட தளபதி கூட மோதி பாருங்க பார்க்கலாம். தளபதியோட 1% ஓட்டு நீங்க அதிகம் காட்டிருங்க. இன்னைக்கு தளபதியா வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல் வந்து நீக்கிவிட்டு அவர் வந்து உங்க கூட வந்து சேர்ந்துக்குவாரு. பட் உங்களுக்கே தெரியும், தனியா நம்மளால முடியாது. நீங்க 30 கட்சியில நீங்க 50 கட்சி எதிர்த்தாலும் தளபதி எதிர்த்து உங்களால ஜெயிக்க முடியாது. இந்த 2026 தமிழக மக்களுக்கான ஆண்டு, தமிழக வெற்றி கழகத்துக்கான ஆண்டு அப்படிங்கிறது கண்டிப்பா இது உணர்த்தும் எல்லாருக்குமே. அதாவது ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணி ஆகணும். இன்னைக்கு வேலை வாய்ப்பு அலுவலகத்துல கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பதிவு பண்ணி வேலை இல்லாம இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய திட்டங்கள் ஏதாவது இந்த அரசு கிட்ட இருக்கான கண்டிப்பா கிடையாது. வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகளை உருவாக்கி கொடுங்க அப்படின்னா சந்து ஒயின் ஷாப் உருவாக்கி கொடுக்குறாங்க. வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய தொழிற்சாலை அமைச்சு கொடுங்கன்னா போய் கலைஞர் சிலை திறக்கிறதும் அவங்க அப்பா சிலை திறக்கிறதும் தான் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்க. அதுக்கான ஒரு விஷயம் தான் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயம் பதிவு பண்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மகளிருக்கான அமௌண்ட் மாசம், அதாவது 5000 அனுப்புறது, 3000 அனுப்புறது எல்லாமே இந்த அரசு பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு பதிவு மட்டும் நான் கேட்கிறேன். இப்போ இந்த 5 ஆண்டு காலமாக நடக்க முடியாத ஒரு விஷயத்த இந்த கடைசியாக 2024 மட்டும் எதுக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், இனிமேல் நம்ம இந்த தமிழகத்தில் ஆட்சி நடக்காது. அது பணம் கொடுத்தாலும் நம்ம அதை ஒரு மாற்று அரசியல் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக தளபதி இருக்கிற வரைக்கும் இது கண்டிப்பாக நடக்காது. அதுக்கான முன்னெடுப்புகள் தான் இனிமேல் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. 2026 தளபதி தான் சிஎம். ஜாதி வரி கணக்கு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான எஸ்சி எஸ்டி பிசிலாம் இருக்காங்க, அதுக்கான இடஒதுக்கீடு கரெக்டான முறையில் இருக்கணும். அதுக்கோசம் வேலை, கவர்மெண்ட் வேலை, பொருளாதாரம் அந்த மாதிரி நிலைமையில வந்து ஜாதி வரி கணக்கு எடுத்தோம்னா கரெக்டான அவங்களுக்கு அரசாங்க வேலை அந்த மாதிரி இது நடக்கும். போதை ஒழிப்புக்கும் எதிராக இது பண்ணிருக்காங்க. இப்போ நிறைய சட்ட ஒழுங்கு நடக்குது. ரயில் வேலை பார்த்தீங்கன்னா கஞ்சா போதையில வந்து மக்களை வெட்டுறது, குடிக்கிறது, பொதுமக்களை இடையூறு பண்ணிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கள்ளசாராயம் குடிச்சு நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கான தீர்வுக்காக தான் அந்த போராட்டம் நடத்துறாங்க. இது நல்ல ஒரு மாற்றத்துக்கான 2026 கண்டிப்பா நடக்கும். தளபதி சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு கிடக்குது. சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு நடக்குது. தளபதி வந்தாருன்னா இதுக்கான மாற்றம் கண்டிப்பா நடக்குது. 2026 தளபதி தான் ஆட்சி அமைக்கிறாரு. சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்குங்களா? எந்த கடையில் விற்கிதுன்னு முதல்ல சொல்லுங்க. ஒரு
மலம் கழிக்க போகிற சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க. இது இங்கே ஆளுங்கட்சி தான் பண்ணிகிட்டு இருக்கு. கஞ்சா வைக்கிறதுலேருந்து அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியில் இருக்க நிர்வாகிகள் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் சட்டம் ஒழுங்கு எப்படி சரியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி இந்த போராட்டம் சாதி வரி கணக்கெடுப்பு சட்டம் ஒழுங்கு சீரமைக்கிறதுக்கான அதுக்காக நடத்துகிறோம். 2026 கண்டிப்பாக தளபதி விஜய் தான் வருவார். எப்படி சொல்கிறோன்னா, தெற்காசியாவை கட்டிய அந்த ராஜராஜ சோழனே 2 தலைமுறைக்கு மேலே தாண்டலை. நீங்கள் எவ்வளோ நாளுக்கு ஆடிடுவீங்க? நீங்கள் ஆடுங்க, எவ்வளோ தூரம் ஆடுறீங்க பாடுங்க, பார்த்துக்கோங்க, வேடிக்கை. விஜய் சார் மேலே நிறைய அவதூறு கெட்ட பேர் உருவாக்குறாங்க. அதை பற்றி நினைக்கிறேன். அதை மட்டும் தானே பண்ண முடியும் அவங்களால. நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் பண்ண நீங்கள் எவ்வளோ அவதூறு பரப்புறீங்களோ அதை நாங்கள் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் வளர்த்தி காட்டுவோம். தனித்தனிக்கு சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கு. ஸ்டில் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட தூத்துக்குடியில் 12 வயசு சிறுமியை 3 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்காங்க. அது ரொம்ப கேவலமான செயல். அது மட்டும் இல்லாமல் மொத்தம் 450லேருந்து 500 ரேப் கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. போஸ்கோ கேஸ் மட்டும் 5000+ கேஸ் நடந்திருக்கு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், சேலம், திருப்பூரில் தொழிற்சாலையில் வேலை செய்கிற ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க. திருவள்ளூரில் 14 வயசு பொண்ணை ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க. அதாவது சட்டம் உடனுக்குடன் பனிஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தப்புங்க நடக்கவே நடக்காது. எங்களை மாதிரி பொண்ணுங்க வெளியில் ட்ராவல் பண்ணுறதோ எத்தனை பேர் இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் அந்த 1000 பேருக்கு நடுவில் தான் இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே இல்லை. போதைப் பொருளை எடுத்துக்கிட்டோன்னா இன்னைக்கு நார்மலாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 10வது 12வது முடித்த பசங்க கூட கஞ்சா யூஸ் பண்ணுறாங்க, ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்டெல்லாம் அனாதை இல்லம் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதாவது 60 வயசு 70 வயசுக்கு மேலே இருக்க பேரண்ட்ஸை எங்கேஜில் இருக்கவங்க கொண்டு அனாதை ஆசிரமத்தில் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 20 வயசுலேருந்து 30 வயசுல இருக்க பசங்களை அடிக்ஷன் கில்லர்ல கொண்டு போய் சேர்த்துற நிலைமை ஜாஸ்தியாக இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா போதைப் பொருள். அந்த போதைப் பொருள் டைமிங்கை மட்டும்தான் நம்ம கவர்மெண்ட் கம்மி பண்ணியிருக்கே தவிர சேல்ஸை எடுத்துக்கிட்டோம்னா அதிக அளவிலான சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்கு. போதைப் பொருள் சொல்ல முடியாத கணக்கிடாத அளவுக்கு அதிகமாயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலேஜ் படிக்கிற பையனுக்கு ரொம்ப சாதாரணமா ஒரு சாக்லேட் எப்படி கிடைக்குதோ அந்த அளவுக்கு அதிகமான போதைப் பொருள் கிடைச்சிட்டு தான் இருக்கு. இதுக்கு சட்டம் தீவிரமான சட்டம். அதாவது அரெஸ்ட் பண்ணி உள்ள போனா வெளியே வர முடியாத அளவுக்கு சட்டங்கள் வலுவா இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆக்சுவலா எங்க தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்களுக்கான பாதுகாப்பு திட்டத்தை பத்தி தான் லாஸ்ட் முடிஞ்ச மகளிர் தின சிறப்பு கொண்டாட்டத்தில் அவர் சொல்லியிருக்காரு. அதுல இந்த திட்டங்கள் எல்லாமே வருது. ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு ஸ்மார்ட் பட்டன், அதாவது நாம சொல்றோம் இப்ப வெளியில போற இடத்துல பெண்களுக்கு இல்லீகலா ஒருத்தங்க ட்ரீட் பண்றாங்கன்னா இவங்க கிட்ட சொல்லலாமா, அவங்க கிட்ட சொல்லலாமா, அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னு இல்லாம அந்த ஸ்மார்ட் பட்டனை அமுத்துனா உடனே அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக ஸ்மார்ட் பட்டன் உண்டாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பாதுகாப்பு படை அதையும் உருவாக்கியிருக்காரு. எங்களுக்கு நாங்களே செக்யூராக இருந்தால் எந்த ஆண்களாகல எந்த எங்களுக்கு மிஸ்பிஹேவியர்ஸும் நடக்காது. அதுக்காக பெண்கள் பாதுகாப்பு படை திட்டம் அறிவிச்சிருக்காரு. அப்புறம் இருட்டில்லா பகுதிகள் எல்லாம், அதாவது இன்னைக்கு என்னதான் அங்கங்கே சிசிடிவி கேமரா இருந்தாலும் அது ஒரு பிரைவேட்டோட இன்ஸ்டால்டாக இருக்கனால அது எல்லாமே ஒரு பெண்களை பாதுகாக்கிறதுக்கு இருக்குன்னு சொன்னோம்னா அது கண்டிப்பா இல்ல. அதே ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்ல அது பண்ணோம்னா எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கும். அதனால என்னன்னா தப்பு பண்ண ஒரு மனுஷன் கேமராவை பார்த்து ஓடி ஒளியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கண்டிப்பா கிடைக்கும். அது தளபதியோட முடிவு. தளபதி என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு எங்க கட்சிக்காரங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்போம். தளபதி சிஎம் ஆகணும், அதுதான் எங்களோட எண்ணம். ஆக்சுவலா அவர் பாதுகாப்புலாம் சொன்னது நெக்ஸ்ட். அது பாதுகாப்பு அவர் வந்தா கண்டிப்பா பண்ணுவார். அவர் திட்டத்துல அறிவிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அவர் வந்தா கண்டிப்பா பாதுகாப்பு, பெண்களுக்கான பாதுகாப்பு பண்ணுவார். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு இப்போ ஆயிருச்சு. இதை மட்டும் நம்ம கணக்கு எடுக்கக்கூடாது.
நார்மலாக நம்ம ஒரு கிராமப்புறத்தில் போய் பார்த்தோம்னா இன்னைக்கும் விறகுக்கு நம்ம மக்கள் அலைஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஹாட் வாட்டர் குளிர்காலத்தில் கூட ஹாட் வாட்டர் குடிக்காம பச்சை தண்ணியில குடிக்கிறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த தட்டுப்பாடை தீர்க்கணும்னா அவர் வந்து 6 சிலிண்டர் சொல்லியிருக்காரு ஃப்ரீயா தரோன்னு. ஒரு சிலிண்டர் 900 ரூபான்னு சொன்னாலும் 5000 சில்லற ரூபாய் அமௌண்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு மகளிருக்கு ஒரு குடும்பத்துக்கு மிச்சமாகுது. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம இந்த போதை ஒழிப்பு அது சொல்லியிருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா, போதை ஒழிப்பு ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டாலே நடுத்தரமான இருக்க குடும்பங்கள் எல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். ஒரு குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். இதனால நம்ம தமிழ்நாட்டோட வாழ்க்கை தரம் கண்டிப்பா உயருங்க. ஆக்சுவலா ஒன்றும் இல்லைங்க, நான் பப்ளிசிட்டியா வெளியே வந்தாலே என்னை பத்தி இப்போ என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பத்தியோ என்ன பிஹேவியர் பத்தியோ கமெண்ட் போடுற இதுல தாங்க நான் சொசைட்டில தான் இருக்கோம். அவரோட சொந்த பிரச்சனையை அவரே டேக்கிள் பண்ணிக்குவாரு. அவர் வந்து மக்களுக்காக உழைக்கிறதுக்கு வந்திருக்காரு. அவர் கூட இருந்து நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். எங்களை சுற்றி இருக்க கிராமப்புற மக்களுக்கோ நகரப்புற மக்களுக்கோ என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணித்தர முடியுமோ அதை தலைவர்கிட்ட கொண்டு சேர்த்து அதை பண்ணித்தரவும் அதுதான் எங்களோட உறுதி. இது ஒரு ரொம்ப டஃப்பான எலெக்ஷனுங்க. தளபதி வந்ததும் போதும் இந்த கட்சிக்காரங்க ஒரு ஆஃபர் தராங்க, அந்த கட்சிக்காரங்க ஆஃபர் தராங்க. 2000 ரூபா கொடுத்தவங்க 5000 கொடுக்குறாங்க, 5000 ரூபா கொடுத்தவங்க 10000 தராங்க, ஹாட் பாக்ஸ் தராங்க, புடவை தராங்க. ஆக்சுவலாக வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒருக்கா வர வேண்டாம், வருஷம் வருஷம் வந்தா மக்களோட கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து மக்கள் ரொம்ப செழிப்பா இருப்பாங்க. இவ்வளவு நாள் ரோடு போடாத இடமெல்லாம் எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் அறிவிச்சதுக்கு அப்புறம் எல்லா ரோடும் தாசாலையா மாறிட்டு இருக்கு. அது காரணம் என்னன்னா, எலெக்ஷன் ஒரு திருவிழா. இந்த திருவிழாவை எங்க தளபதி வந்தோன்னா அதை கொண்டாடுறோங்க. ஒண்ணும் இல்லைங்க, எங்க தளபதி வந்ததுக்கு அப்புறம் தான் எதிர்கட்சிக்காரங்க சீட்டுக்காக பேரம் பேசுறது ரொம்ப ஹை லெவல்ல ஆயிருக்கு. அதாவது ஒரு யங்ஸ்டர்ஸ் அப்போல்லாம் வந்து இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, நம்மளை சுற்றி வெறும் யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் அரசியலுக்கு வரணும், அரசியலுக்கு வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒருத்தரை பார்த்து ஒரு ஈர்ப்பு விஷயம், இவர் நல்லது செய்வார், இவர் தான் நம்ம கட்சி தலைவர், யங்ஸ்டர்க்கான ஜென்சிகிஸ்டான கட்சி தலைவர் அப்படின்னு தளபதி வந்ததுக்கு தான் இந்த அரசியலே சிறப்பான திருவிழாவாக இருக்கு.